டுடே நம்ம உருளைக்கிழங்கு 65 எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணிட்டு ஒரு அரைப்பத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம நல்லா அரைப்பதம் அளவுக்கு நல்லா வேக விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பதம் அளவுக்கு லைட்டாக நல்லாவே வேக வச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இது கூட நம்ம என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இது ஆப்ஷனல் தான். இந்த அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ 4 பல்லு போல் பூண்டு எடுத்து நல்லா உரலில் இடித்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி தெளித்து மட்டும் விடுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைனலாக இதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்ம இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா ஊற விடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு 65 செய்கிறதுக்கு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு 65 போடுறதுக்கு அதிக அளவுக்கு ஆயில் தேவைப்படும்லாம் கிடையாது. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக சோம்பு தூவி விட்டுக்கலாம். நம்ம கையில் எடுத்து அழகாக இப்படி பரவலாக இது மேலோட்டமாக இப்படி தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டி விடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம நல்லா கிளறி விடலாம். ஒன் சைடு வெந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் சைடு நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை மேலோட்டம் அப்படி தூவி விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு 65 கிடச்சிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.